பாருங்க நிறைய பேருக்கு 20 வயசுல இருக்க சத்து 40 வயசுல இருக்கிறது இல்லை, 40 வயசுல இருக்க சுத்தமா 60 வயசுல சத்து இருக்கிறது இல்லை. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். Experience the next level of imaging with the Vivo Extended series. Buy now. பாருங்க நிறைய பேருக்கு 20 வயசுல இருக்க சத்து 40 வயசுல இருக்கிறது இல்லை, 40 வயசுல இருக்க சுத்தமா 60 வயசுல சத்து இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? நம்ம முறையான உணவை இன்னும் யாரும் கடைபிடிக்கல. சித்தர் மட்டும் அது ரகசியமா இருந்து அவங்க அதை மட்டும் சாப்பிட்டாங்க. இப்போ ஒரு நோயாளி ஆயிட்டானா அவங்க நோயிலிருந்து வெளியே வரணும், 5 சக்தி வேணும். மண் சக்திங்கிற உணவு, நீர் சக்திங்கிற மருந்து, இந்த காற்று சேமிக்கிற அளவுக்கு தான் உங்களோட ஆயுள் பலம் நீடிக்கும். நெருப்பு சக்திங்க உடம்பு அசைவுல நிறைய இருக்கணும். தலைவை ஆட்டணுமா ஆட்டிக்கிட்டே இருங்க, கையை கால ஆட்டணுமா. நீங்கள் எத்தனை வயசு ஆகிட்டாலும் ஆட்டாமல் நிறுத்திட்டீங்கன்னா அந்த உறுப்பு அசையாமையே போயிடும். நாமளே இப்படி அசைச்சிங்கன்னா காலை அசைச்சிக்கிட்டே இருந்தால் நாமளே இது யோகா. இல்லை இன்னொருத்த வந்து அசைச்சு விட்டோம், அது பேர் பிசியோதெரப்பி. தேங்காய்ப்பால், எள்ளுப்பால், கொள்ளுப்பால், கம்புப்பால், சோயாப்பால், முந்திரி பால். அப்போ அந்த பாலோட நீங்கள் தேன் நாட்டு சக்கரையோ எதுவோ வெள்ளமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம நேச்சுரலோட கிடைக்கிற அசுர பலம் அப்படியே கிடைக்கும். இப்போ இடையஞ்சலுக்கு நிறைய பேருக்கு எப்போ வருதுன்னு ஹார்ட் அட்டாக் இல்லையா, செம்பருத்தி பூ ஊட்டியும் இஞ்சி தோல் செய்விட்டு அதை வந்து சாரா பிழிஞ்சி அது தேன் கலந்தோ நாட்டு தேர் கலந்தோ டீ மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா ஹார்ட் அட்டாக்கும் வேலை கிடையாது. இது சிம்பிளான உணவு முறை தான் எனக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இதை கடைப்பிடிக்கலாமே. இப்போ பூமியில நீர் அதிகமா நிலம் அதிகமா? நீர் தான். நாம் எதிலிருந்து பிறக்கிறோம்? தாயோட பனிக்கூட நீர்ல தான் பிறக்கிறோம். அப்போ நீர் தன்மை தான் நமக்கு உடம்புல நிறைய இருக்கு. நீர்ச்சத்து உள்ள உணவை தான் நிறைய சாப்பிடணும். 70% நீர்ச்சத்து உள்ள, 30%னா நிலச்சத்துல சத்துள்ள உணவு, அது சாப்பிடணும். சாறு கனி தான் சாப்பிடணும். அப்போ இந்த நீர்க்கனி சாப்பிட உயிருள்ள உணவு, அது அல்கலை ஃபுட்டு. அப்போ அந்த உணவை நீங்கள் சாப்பிட பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து சக்திகளே அழியாது, அது உயிருள்ள உணவு. காஃபி தாத்தா தியாகராஜன் ஐயா இருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அது சார்ந்த மருத்துவம் எப்படி இருக்கணும், உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றது சம்பந்தமா பேசுறதா இருக்கும். பேசலாம். ஐயா வணக்கம். 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 நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப நம்ம பொதுவா வந்து வாதம், பித்தம், கபம் சொல்றோம் இல்லையா? இப்போ வாத உடம்புனா எப்படி கண்டுபிடிக்கிறது, பித்த உடம்புனா எப்படி கண்டுபிடிக்கிறது, இவங்க என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒன்னொன்னா கூட சொன்னீங்கன்னா. இப்போ ஒரு குழந்தை தாயிலிருந்து வருது, பனிக்கூட நீர்ல இருந்து வெளியே வருது இல்லைங்களா? அது நீர்ல இருந்து வந்ததுனால நீர் தோஷங்கிற கபம் இருக்கும். அதனால குழந்தைங்க வளர வளர பார்த்தீங்கன்னா சரிபடி. அப்போ கப உடம்பு அந்த குழந்தையிலேருந்து கொஞ்சம் வளர முடியும் பார்த்தீங்கன்னா கப உடம்பா இருக்கும். வாலிபத்தில் பித்த உடம்பா மாறும் உடம்பு. எப்படின்னா தலைவலி, தலைபாரம் இது வருதுங்களா, இதை பித்தத்தால் வருது. அந்த பித்தம் எதனால் உருவாகுது? ஏன்னா உடம்புல மிகையினும் குறையினும் வலி முதல் நோய் செய்யுமே எண்ணியவா 3 வள்ளுவர் நிறைய சித்தர்கள் சொன்னாங்க. 4438 வியாதிகள் சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வள்ளுவர் சுருக்கி 3 தான், 5 வள்ளுவர் வந்து சுருக்கி 3 திரிதோச நாடிகள் அப்படிங்குவாங்க. பித்த வாத கபம், பித்தப்பை, வாயுமண்டலம், சளிஜவு படலம். இதுதான் தமிழில் நாங்கள் சொல்கிறது. அது இங்கிலீஷில் நீங்கள் எதை வேணும். இது 3 தான் வந்து நோயை வந்து கூடாமல் குறையணும். மிக அந்த கூடாமல் குறையாமல் பார்த்துக்க சொல்லணும்னு சொன்னது திருவள்ளுவர். அதை தான் சொன்னார். திருமூலர், இது மாதிரி சித்தர்கள் வழியாக எல்லாமே அதுதான் சொன்னாங்க. இது கூடாமல் குறையாமல் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து சக்திகள் போகாது. அப்போ என்னென்னா குழந்தையாக்கு அப்போ கப உடம்பு, வாலிபத்தை பித்த உடம்பு, வாலிபத்தை தாண்டி 40 வயது ஆகும்போது வாத உடம்பாக மாறும். வாதங்கிறது வாயு, சின்ன சின்ன வாயுகளை சேர்றது தான் பெரிய வாயு. அதாவது தசவாயுக்குள் 10 இருக்குது. அவங்க தான் நம்மளை அந்த வாயுவை மெயின்டைன் பண்ணுறவங்க. பிராணன், அபானன், உதானன், சமானன், கூர்மன், நாகதன், ஏகதத்தன், தனஞ்சயன், இப்படி தசவாயுக்குள் 10 இருக்கு. இப்போ இந்த ஒருத்தர் பார்த்த உடனே நம்ம சொல்றாங்க இல்லையா இவருக்கு பித்த உடம்புங்க அப்படின்னு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பித்த உடம்பு இருக்கிறவங்க என்ன செய்யலாம், செய்யக்கூடாது? பித்த உடம்பு இருக்கிறவங்க அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா உரகத்தை எடுத்துக்கூடாது. டீ காப்பியே சுத்தமாக நிறுத்திடணும். அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மூலிகை டீ. அதுக்கு தான் வந்து தோசங்களை போக்குறதுக்கு இந்த சுக்கு காப்பின்னு ஒன்று கொண்டாந்து அறிமுகம் பண்ணணும். சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிகடுன்னு சொல்லுவோம் தமிழில். இது 3 வந்து தோசங்களை போக்கக்கூடியது. அதே நம்ம மல்லி, கொத்தமல்லி, ஆவாரம்பு, நாட்டு சக்கரை இது மாதிரி ஏதோ கலந்து சாப்பிட்டோம்னா உடம்பு ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த திரிதோஷம் அடி வராமல் இருக்கிறது ஒவ்வொரு பண்டைய கால தமிழன் ஒவ்வொரு வீட்லேயும் விருந்தோம்பங்கிற பேரில் முதல்ல கொடுக்குறது சுக்கு காப்பியாக இருக்கும். இது கிடைக்கலங்கிற பட்சத்தில் ஆவாரம்பு போய் பொறிச்சிட்டு வந்து டீ வைப்பாங்க. நீங்கள் ஆவாரம்பு சாப்பிட்டா சாவாரை கண்டது உண்டுன்னு சொல்லுவாங்க. 72 நாடி நம்பர்கள் பலமாக இருக்கும். எப்படியும் அது குளிர்ச்சி தன்மை உடையது, உஷ்ணமாயிடக்கூடாது. நமக்கு நம்ம நாடு உஷ்ண நாடுங்கிறத மாதிரி அங்கே வந்து குளிர்ச்சி நமக்கு தேவை, உஷ்ணம் தேவையில்லாது. உஷ்ணம் லிமிட்டான உஷ்ணமாக இருக்கணும்.
அது உடற்பயிற்சி யோகா இதன் மூலியமா கிடைக்கக்கூடியது. நம்ம அது ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு சான்ஸ். நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த ஆவாரம் ஆகட்டும், செம்பருத்தி இதெல்லாம் கலந்து இன்னைக்கு ஒரு தேநீரா நம்ம அதை குடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பழக்க வழக்கத்தை கொண்டு வராங்கன்னா இதனால என்னெல்லாம் பயன் இருக்குங்க? செம்பருத்தி பூ குடிச்சாங்கன்னா யாரு ஆண்களுக்கு குடிச்சாங்க, பெண்களுக்கு மாதாவிடாய் வழி வராது, ஆண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது. அப்போ யாராவது இப்போ இடையஞ்சலாமுக்கு நிறைய பேருக்கு எப்போ வருதுன்னு ஹார்ட் அட்டாக் தெரியலையா? இந்த செம்பருத்தி பூ ஊட்டியும் இஞ்சி தோல் செய்விட்டு அதை வந்து சாரா பிழிஞ்சி அதை தேன் கலந்தோ நாட்டு சக்கரை கலந்தோ டீ மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னா ஹார்ட் அட்டாக்குன்னு வேலை கிடையாது. இப்போ இது சிம்பிளான உணவு முறை தான் எனக்கு சொல்லியிருக்கேன். அப்போ இதை கடைப்பிடிக்கலாமே. தாவரப்பால்னா என்ன? தாவரப்பால்னா தேங்காய்ப்பால், எள்ளுப்பால், கொள்ளுப்பால், கம்புப்பால், சோயாப்பால், முந்திரிப்பால், பாதாம் பால், இதெல்லாம் பால் இல்லையா? நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்போ நான் கம்பு பால் எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் முளைக்கட்டி வச்சு பிடிச்சிங்கன்னா அப்படியே பால் வரும். எல்லாம் வாங்கி வச்சிங்கன்னா அப்படி வரும். பச்சை நிலக்கடலை இருக்கையா, கடையில் பச்சை நிலக்கடலை இருக்கு, அந்த நிலக்கடலையை நீங்கள் அரைச்சிங்கன்னா மிக்சியில் இருந்து அரைச்சிங்கன்னா அப்படியே பால் வரும். அப்போ அந்த பாலோட நீங்கள் தேன் நாட்டு சக்கரையோ எதையோ வெள்ளமே கலந்து சாப்பிட்டீங்கன்னா நம்ம நேச்சுரலோட கிடைக்கிற அசுர பலம் அப்படியே கிடைக்கும். முந்திரி பாலாக சாப்பிட்றதோட நான் மளிகை கடையில் தான் வேணும். முந்திரியை வந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே அதோட நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடணும், அப்படியே பலம் அவ்வளோ அதிகரிக்கும். சரிங்க, இப்போ இதுல வந்து வீட்டிலேயே செஞ்சுக்க முடியும். இந்த ஒரு 2 உதாரணம் எனக்கு சொல்லி இது எப்படி செய்யலாம், இது செஞ்சா என்ன பலன் அப்படின்றது. தேங்காயை சாப்பிட்டீங்கன்னா நரம்பு பலமாகும். அது நீங்கள் தேங்காயை 10 ரூபாய்க்கோ 5 ரூபாய்க்கோ வாங்குறீங்க, அரைக்க மிக்சி அருவாமனையில் அரியிறீங்க, மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அப்படியே புளிஞ்சிங்கன்னா பால் வரும். அந்த தேங்காய் பாலை நீங்கள் தேங்காய் தயிராக கூட யூஸ் பண்ணலாம், கெடுதல் கிடையாது. எப்படின்னா அது எலுமிச்சப்பழம் 2 சொட்டு விட்டுட்டீங்க, தயிராக மாறிடும். அப்போ நீங்கள் தயிர் மோர் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லி பால் தயிர் மோர் நீங்கள் இது மாதிரி தாவரங்களுக்கு மாறிட்டீங்கன்னா சைடு எஃபெக்டே கிடையாது. அப்போ நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். தேங்காய் நிலக்கடலையே அப்படி தான் பச்சையாக இருக்குதா வாங்கி சாப்பிடலாம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த முந்திரி ஆகட்டும் இல்ல கோதுமை ஆகட்டும், இது நேரடியா சாப்பிட்றதுக்கும் அது பால் வடிவுல சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டா? ஆமாங்க, நம்ம இந்த உணவு உடம்பு எப்படின்னா திரவ நிலையை தான் அதிகம் ஏற்றுக்கும், திட நிலையை ஏற்றுக்காது. இப்போ எப்படி அண்டத்திலே உள்ளது பிண்டம், பிண்டத்திலே உள்ளது. இப்போ பூமியில நீர் அதிகமா நிலம் அதிகமா? நீர் தான். அப்போ நீர் பகுதியில் நாம் எதுலேருந்து பிறக்கிறோம்? தாயோட பனிக்கூட நீர்லேருந்து தான் பிறக்கிறோம். அப்போ நீர்த்தன்மை தான் நமக்கு உடம்புல நிறையா இருக்கணும். நீர்ச்சத்துள்ள உணவை தான் நிறைய சாப்பிடணும். 70% நீர்ச்சத்துள்ள உணவு, 30%னா நிலச்சத்துல சத்துள்ள உணவு, அது சாப்பிடலாம். அப்போ அது வந்து இந்த திரவ வடிவுல சாப்பிடும்போது பலன் கூடுதலா இருக்கும். அதே தான் நாங்கள் கனியில வந்து 4 வகை கனி வச்சோம். சாறு கனி, சதை கனி, மாவு கனி, உலர்கனி. அப்போ இந்த 4 கனியில் நீங்கள் எதை முதல்ல சாப்பிடணும்? சாறு கனி தான் சாப்பிடணும். அப்போ இந்த நீர்க்கனி சாப்பிட உயிருள்ள உணவு, அது அல்கலைன் ஃபுட்டு. அப்போ அந்த உணவை நீங்கள் சாப்பிட பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து சக்திகளே அழியாது, அது உயிருள்ள உணவு. இப்படிதான் எவ்வளோதான் இந்த உணவு சாப்பிட்டாலும் அது வந்து உயிரற்ற உணவு தான். பாதி சத்துக்கள் கிடைக்கும், பாதி சத்துக்கள் கிடைக்காது. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சு உடம்புல 25 வயசு இருக்கிற சக்தி எத்தனை வயசாகிட்டா உடம்பு விட்டு அழிவே அழியாது. இல்லைன்னா நம்ம எதையும் கேட்க மாட்டோம்னு ஆரம்பிச்சோம்னா சக்திகள் உடம்பு விட்டு போயிட்டே தான் இருக்கும். பாருங்க, நிறைய பேர் 20 வயசுல இருக்க சத்து 40 வயசுல இருக்கிறது இல்லை, 40 வயசுல இருக்க சுத்தமா 60 வயசுல சத்து இருக்கிறது இல்லை. காரணம் என்ன? நம்ம முறையான உணவை என்ன யாரும் கடைப்பிடிக்கல. சித்தருக்கு மட்டும் அது ரகசியமா இருந்து அவங்க அதை மட்டும் காப்பிட்டாங்க. உன்ன பழங்கள் அருந்த தூய நேர், இதோட சப்ஜெக்டே முடிச்சாங்க. இது 2 போதும் இந்த உடலுக்கு. அதுக்கு மேல நமக்கு 5 சக்திகள் வேணும் கட்டாயம். நம்ம ஒரு நோயாளி ஆயிட்டானா அவங்க நோயிலிருந்து வெளியே வரணும்னா 5 சக்திகள் வேணும். மண் சக்திங்கிற உணவு, நீர் சக்திங்கிற மருந்து. அப்படின்னு நான் நீரை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆற்று நீர், ஊற்று நீர், அருவி நீர் சொல்லியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி காற்றை யாருமே சேர்த்து வைக்கிற பழக்கமே இதுவரையும் இல்லை. அந்த காற்று சேமிக்கிற அளவுக்கு தான் உங்களோட ஆயுள் பலம் நீடிக்கும். இல்லைன்னா ஆயுள் பலம் குறைவாக தான் இருக்கும். மூச்சு பயிற்சி சொன்னோம், அது மூச்சு பயிற்சி பிராணாயாமம் நிறைய சொல்லிட்டு. அப்புறம் நெருப்பு சக்திங்க உடம்பு அசைவுல நிறைய இருக்கணுங்க. தலையை ஆட்டணுமா ஆட்டிக்கிட்டே இருங்க, கையை கால ஆட்டணுமா. நீங்கள் எத்தனை வயசு ஆகிட்டாலும் ஆட்டாமல் நிறுத்திட்டீங்கன்னா அந்த உறுப்பு அசையாமையே போயிடும். இப்போ நாமளே இப்படி அசைச்சிங்கன்னா காலை அசைச்சிக்கிட்டே இருந்தால் நாமளே இது யோகா. இல்லை இன்னொருத்தவங்க அசைச்சுக்கிட்டா அது பேர் பிசியோதெரப்பி. உங்களே நீங்களே அசைச்சிக்க சொல்கிறோமே, அது ஈஸி தானே. அப்புறம் ஆகாய சக்திங்கிறது இரவு நேரத்தில் நல்லா தூங்குறது. எந்த பிரச்சனையும் வந்தால் எதையுமே நினைக்கக்கூடாது. நீங்கள் பாசிட்டிவாக திங்காக இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஆனா இயற்கை மருத்துவர்களே சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கடையில போய் ஒரு ஜூஸ் போட்டு அதை வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலா ஒரு பழத்தை அப்படியே மென்னு சாப்பிடுங்க, இதுதான் ஒரு சரியா இருக்கும். கடைகள்ல இருக்கிற ஜூஸ் அதிகபட்சம் பயன்படுத்த வேண்டாமே அப்படின்னு சொல்றாங்க. பழச்சாறு கடையில போய் சாப்பிட சொல்லியே, திராட்சை அப்படியே அவங்க செடிக்கு அடிச்சு சாப்பிட்டீங்க, அது சாறு உங்க உடம்புல தானா இறங்கிறது. ரொம்ப ஈஸிங்க. பழத்தால நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். மரத்தை வாங்குறீங்க, அறுக்குறீங்க, 2 உடைக்கணும், அதுல இருந்து சாறு, பழங்களோட சாறு கனியை நீங்க முதல்ல சாப்பிட்டீங்கன்னா எதுனாலும் அது உரிக்கிறீங்க சாப்பிடலாம். பல்லு இருக்கிறவங்க சாப்பிடலாம், பல்லு இல்லாதவங்க மட்டும்தான் அந்த ஜூஸாக குடிக்கணும். இல்லை இப்போ கடைகளில் விற்கிற ஜூஸ் குடிக்கலாமா கூடாது? அது நாடு சக்கரை கலந்து குடிக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக குடிக்கலாம். நாடு சக்கரை கருப்பட்டி ஆக்சுவலி இது வேணாம் போட்டு கலந்தால் தூள் வெள்ளம் கூட போட்டால் கூட சாப்பிடலாம், தப்பே கிடையாது. ஆனால் ஒயிட் சுகர் தான் ஆகாதுங்கிற. ஏன்னா விட்டமின் திருடங்குவாங்க.
நீங்கள் எவ்வளோதான் சத்து காய்கறி மூலிமா கிடைக்கிற சத்துக்கள் எதில் சத்துக்கள் கிடைக்கணும் அத்தையும் வந்து ஒயிட் சுகரில் போட்டிங்கன்னா உங்கள் உடம்பு சத்துக்கள் அப்படியே ரிமூவ் ஆகிட்டு யூரின் மூலிமா ரிமூவ் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி ஒயிட் ஆகுது, என்னென்ன கலக்கிறாங்க, ஏது கலக்கிறான்னு உங்களெல்லாம் படித்தவங்களுக்கு நிறைய தெரியும். அதெல்லாம் தேவையில்லாதது. நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். Experience the next level of imaging with the Vivo Extended series. Buy now.